இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். குறைபாடுள்ள வழக்கு விசாரணையா மறுத்தது மலேசிய சட்டத்துறை. SRC இன்டர்நேஷனல் சன்ரியான் பெர்ஹாட்டின் 27 மில்லியன் ரிங்கிட் நிதி தொடர்பான பண மோசடி வழக்கில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதற்கு வழிவகுத்த குறைபாடுள்ள வழக்கு விசாரணை என்ற குற்றச்சாட்டை மறுத்துள்ளது மலேசிய சட்டத்துறை. இந்த துறை குறைபாடுள்ள வழக்குகளை நடத்துகிறது என்ற சில தரப்பினரின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று சட்டத்துறை ஓர் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி வழக்கின் நிச்சயமற்ற கால அவகாசமானது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீடித்த சுமையை ஏற்படுத்தியதால் நஜீப்பின் DNA விண்ணப்பத்திற்கு கடந்த வாரம் அனுமதி அளித்தார். வழக்கு விசாரணையின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதற்காக தாமதம் ஏற்பட்டது என்றும் அனைத்து முக்கிய ஆவணங்களும் திரட்டப்பட்டவுடன் அது மீண்டும் தொடங்கும் என்றும் சட்டத்துறை மேலும் கூறியது. மத்திய கிழக்கில் பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்தால் மலேசியர்கள் மளிகை பொருட்களுக்கு மேலும் அதிகமாக செலவிட நேரிடும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $120 எட்டினால் போக்குவரத்து செலவுகளும் உணவு செலவுகளும் அதிகரிக்கும் என மலேசிய அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பெர்ஜோயாய் பர்டாய், புத்ரா பிசினஸ் ஸ்கூலை சேர்ந்த அஹ்மத் ரட்ஸ்மான் அப்துல் லத்தீப், சன்வே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஏ கிம்லெங் ஆகியோர் தெரிவிக்கின்றனர். உலகளாவிய எண்ணெய் விலை $110 அடைந்தால் கூட மலேசியாவில் உணவுப் பொருட்கள் 10 விழுக்காடு வரை உயரக்கூடும் என பர்ஜோயாய் பர்டாய் கூறினார். இந்த விலை உயர்வு எரிபொருள் மானியங்களை பராமரிக்க அரசாங்கத்தின் செலவுகளை அதிகரிக்கும், மேலும் பெரும்பாலான வணிகங்கள் அதிகரித்த செலவுகளை நுகர்வோர் மீது சுமத்தும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். சிறுவர் பாலியல் அத்துமீறல் தொடர்பான சமீபத்திய 2 சம்பவங்களை தொடர்ந்து விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு அவர்களின் பின்னணி சரிபார்க்கப்பட வேண்டும் எனவும் உரிமம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ வலியுறுத்தியுள்ளார். உரிமத்துடன் கூடிய பயிற்சியாளர்கள் பாதுகாப்பான விளையாட்டுக் கொள்கைகளுக்கு உறுதி பூண்டிருக்க வேண்டும் என்றார். பாதுகாப்பான விளையாட்டு விதிகள் 2023 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து அமைச்சுக்கு 49 முறைகேடு புகார்கள் கிடைத்துள்ளன. அவற்றில் 19 தேசிய விளையாட்டு மன்றத்தை சேர்ந்தவர்கள். பாதுகாப்பான விளையாட்டு சட்டம் போன்ற உறுதியான சட்டங்களை உருவாக்குவதன் மூலம் விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த மாதம் PKR கட்சி தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து தனது பதவி விலகியதற்காக முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி விமர்சிக்கப்பட்ட போது அவர் கல்வி அமைச்சை கேலி செய்தார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் நம்பிக்கையை தாம் இழந்தது தெளிவாக தெரிந்ததாலேயே தாம் பதவி விலகியதாகவும் அதனால் சீர்திருத்தங்களை திறம்பட செயல்படுத்த முடியவில்லை என்றும் அவர் கூறினார். தாம் ஒரு செயலற்ற அமைச்சர் அல்லது வெறுமனே தலையாட்டும் பொம்மையாக இருக்க விரும்பவில்லை என்று அவர் வலியுறுத்தினார். முகநூலில் ஒரு முதலீட்டு விளம்பரத்தின் மூலம் 5,35,766 ரிங்கிட்டை இழந்ததாக ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்து பணி ஓய்வு பெற்ற முதியவர் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று புகார் அளித்துள்ளார். அதிக லாபம் தருவதாக கூறிய பங்கு சந்தை விளம்பரத்தை பார்த்து மார்ச் 13 அன்று ஈர்க்கப்பட்ட 57 வயதுடைய அந்த முதியவர் மார்ச் 13 முதல் ஜூன் 5 வரை 5 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு 26 பண பரிவர்த்தனைகள் செய்துள்ளார். பணம் திரும்ப கிடைக்காததால் தாம் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்தார். மேலும் இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 420 கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீ ஆலாம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது சொஹைமி இஷாக் தெரிவித்தார்.
கடந்த வியாழக்கிழமை பினாங்கு ஜலான் பாகன் டாலாமில் காவல்துறை அதிகாரியின் கடமையை செய்ய விடாமல் தடுத்த ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அந்த ஆடவர் ஓட்டி வந்த காரை காவல்துறையினரால் நிறுத்தப்பட சொல்லப்பட்ட போது ஒத்துழைக்க மறுத்து வேகமாக சென்றதாக சபராங்பராய் உத்தாரா மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்வார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். அந்த காரை துரத்தி சென்ற பிறகு பிளட் அம்பாங் ஜாஜார் அடுக்குமாடி குடியிருப்பு அருகே அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவரது வாகனத்தில் ஷாபு வகை போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சந்தேக நபர் சிறுநீர் சோதனையில் போதைப் பொருள் உட்கொண்டு இருப்பது தெரியவந்ததாக அன்வார் தெரிவித்தார். கோவிட்-19 தடுப்பூசி செலுத்த மறுத்த ஓர் ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய ஷா ஆலம் நகரில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு உரிமை உண்டு என தொழில்துறை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆசிரியரின் பணியானது பெற்றோர்கள், பள்ளி ஊழியர்கள், மாணவர்கள் ஆகியோருடன் தொடர்பு கொள்வதை உள்ளடக்கியதால் தடுப்பூசி போடுவதை கட்டாயமாக்க பள்ளிக்கு உரிமை உண்டு என நீதிபதி எஸ். வனிதா மணி கூறினார். தடுப்பூசியின் பக்க விளைவுகள் குறித்த ஆசிரியரின் கவலைகள் மருத்துவ ரீதியாக நியாயப்படுத்தப்படவில்லை என்றும் அவரது மறுப்பு ஆதாரமற்றது என்றும் நீதிமன்றம் கண்டித்திருந்தது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.